தமிழஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். நம்ம குதிரை பேரம், யானை பேரம், திமிங்கில பேரம், அதிமுக எம்எல்ஏக்களை கபலீகரம் பண்ணது, அமமுக எம்எல்ஏவை தூக்கிட்டு போனது, ஐயுஎம்எல்ஏ ஆதரவு கொடுப்பதுக்கு முன்னாடியே கவர்னர்கிட்ட அவர் ஒருத்தர் ஆதரவு கொடுக்குறாரு, லெட்டர் கொடுத்தது அப்படின்னு ஏராளமான சிக்கல்களில் சட்ட சிக்கலில் சிக்கியது தாவேக அரசாங்கம், விஜயனுடைய அரசாங்கம். ஆனால் அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதிமுகவில் இன்றைக்கு ஒரு 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இன்னும் 4-5 பேர் பதவி கிடைக்கும்னு காத்துட்டு கிடக்குறாங்க. எப்படியாவது தப்பிச்சு ஓடி போயிடலாமா, அதற்கு எடப்பாடி மேலே ஏதாவது பழிய போட்டு தப்பிச்சு போகணுமே, அப்போதான் மக்கள் நம்புவாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் வேலுமணி, இன்னொரு பக்கம் சிவி சண்முகம், இன்னும் சில பேர்லாம் அதிமுகவுக்கு துரோகம் செய்வதற்கு காத்திருக்கிறாங்க. எனிவே மக்களே, இப்போ அந்த குதிரை பேரம் அப்படின்னு சொன்னோம்னா ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் வரும். குதிரை பேரம்ன்றது ஆட்சியை தக்க வைப்பதற்காக செய்யப்படுகிற ஒரு விஷயம். ஆட்சி கவிழ்ப்புக்கு அந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்க்கிறதுன்னு விஷயம். இப்போ ஒரு பக்கம் சைலண்டா தாவேகா, அதாவது நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயனுடைய அந்த எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்குகிற ஒரு சம்பவம் ஒரு பக்கம் தனியாக நடந்து கொண்டிருந்தாலும், அது சம்பந்தமாக அதிமுக பல முறை சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுத்தோம், பல முறை பல விஷயங்கள் செய்தும் எந்த அடிப்படையிலும் எந்த விசாரணையும் இல்லாமல் அது ஒரு பக்கம் தனியாக போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில ஐடிபிஎஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை நடத்தியிருந்த வியூக வகுப்பாளராக இருந்த நம்ம திருநாவுக்கரசு என்பவர் திடீரென கைது செய்யப்பட்டார். அதுக்கு என்ன காரணம்னா, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த புகார். இந்த திருநாவுக்கரசு என்கிட்ட பேரம் பேசினார், 35 கோடி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். அதன் அடிப்படையில் நான் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் வந்தால் நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் எங்களுக்கு ஆதரவாயிருங்க, ஒரு பெரிய கட்சி டீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசு கைது. அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகை நடத்துகிற சுயாதீன பத்திரிகை நடத்துகிற ஆசிரியர் கைது. தொடர்ச்சியாக ஒரு 14 பேருக்கு மேலே கைது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பி அசோக் குமாரும் நிபந்தனை ஜாமீனில் இருக்காங்க, கண்டிஷன் பெயிலில் இருக்காங்க. டெய்லி போய் கையெழுத்து போடணும். இது ஒரு பக்கம் தனியாக போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஆட்சி கவிழ்ப்புன்ற வார்த்தையை உயர்நீதிமன்றத்தில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணும்போது நீக்கிருச்சு தாவேக அரசாங்கம். ஏண்டானா ஆதாரம் எதுவுமே இல்லை. வாட்ஸ்அப் ஆதாரம், சேட்டிங் ஆதாரம், என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் ஒரு ஆதாரமும் இல்லை என்பது அன்றையிலிருந்து நாம் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது பூரா புட்டப் கேஸுங்க. இது அவங்க செய்யற தப்ப மடமாத்துறதுக்காக, அதாவது முதலமைச்சர் சப்பு விஜயனுடைய தவறான நடவடிக்கை, அவர் சுத்தி இருக்கிறவர்கள், அந்த கட்சிக்காரங்க, தாவேகா அரசாங்கம், தாவேகா கட்சி செய்கிற அயோக்கியத்தனத்தை மடைமாற்றுவதற்காக, திமுக மீது பழி போடுவதற்காக இந்த மாதிரி சொத்து குவிப்பு வழக்கு, இந்த மாதிரி ஆட்சி கவிழ்ப்பு வழக்கு, இந்த மாதிரி ஒரு லஞ்ச புகார் வழக்கு, இந்த மாதிரி ஊழல் வழக்குன்னு எதையாவது ஒன்று போட்டே தான் இருப்பாங்க இவங்க. அதன் ஒரு பகுதி தான் இந்த ஆட்சி கவிழ்ப்புன்ற விஷயம். ஆனால் நீதிமன்றம் ஆதாரம் கேட்ட உடனே பயந்து போய் நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் பண்ணும்போது இந்த ஆட்சி கவிழ்ப்புன்ற வார்த்தையை எடுத்துட்டு ஏதோ பேரம் பேசினாங்க, அது பண்ணாங்க. ஏன்னா ஒரு எம்எல்ஏவை விலைக்கு வாங்கினால் ஆட்சி கவிழ்ந்துடாது. இன்னொரு விஷயம், இந்த ஆட்சிக்கு 6 மாதம் கெடு இருக்கு. இப்போதான் 3 மாதம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 மாதம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வர முடியும், ஆஸ் பர் ரூல் லா அதுதான் சொல்லுது. சபாநாயகரை கவுத்துட்டா இன்னொரு சபாநாயகர் வரப்போறாரு, அவ்வளவுதான். இதுல ஆட்சி எப்படி கவுந்து போகும்? இந்த அடிப்படை சின்ன குழந்தை கூட தெரியும், அரசியல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த தற்குறி கும்பலுக்கு இந்த இழவு எதுவும் தெரியாது, பழி போட தெரியும். ஏன் மேல பழி போட்டாங்கன்னு நாடகம் ஆடிட்டு, பஸ் மேல ஏறி டான்ஸ் ஆடிட்டு பழிய பூரா மற்றவங்க மேல போடும். பேசாத பேச்சை பேசிதா சொல்லி எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் அரெஸ்ட் பண்ண தெரியும். ஆனா அவன் கழுவி ஊத்திட்டு இருக்கான், பொண்டாட்டியே கழுவி ஊத்துறான். அவனுங்களெல்லாம் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி விடுங்க, இப்ப நம்ம பேச வந்த விஷயம் அது இல்லை. இப்ப இந்த ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்ற பேர்ல ஒரு 14 பேர் மீது புகார், கைதெல்லாம் செஞ்சாங்க இல்லையா? அதுல சில பேர் சிபிஐ வழக்கு வேணும்னு நீதிமன்றத்தை நாடிட்டாங்க. அது ஒரு பக்கம். சிபிஐ இந்த வழக்கு விசாரணை தடை போட்டிருக்கு. இந்த மாசம் 27 வரைக்கும் தடை, விசாரிக்கலாம் முடியாதுன்ட்டாங்க. இந்த சிபிசி தனிப்படை இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. கோர்ட், நீதிமன்றம், போலீஸ், தமிழ்நாடு போலீஸ், அதாவது தாவேகா போலீஸை கூப்பிட்டு மண்டையிலே நரக்குன்னு கொட்டி வச்சிருக்கு. போதா குறைக்கு திருநாவுக்கரசு உட்பட சில பேர் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க. ஜாமீன்ல வெளியே வந்தோடனே திருநாவுக்கரசு டெய்லி பத்திரிகையாளரை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதான் அதிர்ச்சி ரகம். சார், இந்த விஷயத்தை பத்தி நான் 1 நிமிஷம் ஆகாது சொல்லிடுவேன், சொல்லிட்டா என் மேல மறுபடியும் பொய் கேஸ் போடுவாங்க, 2 மாசம் வெயிட் பண்ணுங்க, 60 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் உண்மைகளெல்லாம் நான் சொல்றேன். நான் வியூக வகுப்பாளர், நான் இந்த ஆதவோட பல மாதங்களா நான் தொடர்புல இருந்தேன், விஜயோட பல மாதங்களா தொடர்புல இருந்தேன். அந்த தாவேகா கட்சிக்காக நான் தான் முதல் இந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும்னு சொன்னவன். நான் சும்மா நடத்தலை சார், கோடிகளை செலவு பண்ணி இந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன்.
நினைச்ச போக்கெல்லாம் என் மேல வந்து பழி போட முடியாது. இது வந்து இதன் பின்னணியில என்ன நடந்தது அப்படின்றத நான் விரிவாக சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஐடிபிஎஸ் பத்தியோ திருநாவுக்கரசு பத்தியோ அவதூறு பரப்பினால் கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லும் போது இன்னொரு வார்த்தையை மிக தெளிவாக சொன்னார். நீங்க எல்லாம் குதிரை பேரம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, கழுதைகளோடு கழுதை பேரம் பத்தி எனக்கு என்ன சார் பேச்சு இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை போற போக்கில் போட்டார். கழுதைகளோடு கழுதை பேரம் பண்ண வேண்டிய நிலைமை எனக்கு என்ன சார் அவசியம் வந்திருக்குன்னு கேட்கிறார். யாரை கழுதை என்று சொன்னார்? கழுதையோட ஆக்சுவல் தெரியுமா உங்களுக்கு? ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? கழுதை வந்து முன்னாடி போனாலும் முட்டும், பின்னாடி போனாலும் உதைக்கும். முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி போனா உதைக்கும். ஆனா அடிப்படையில் அறிவே இருக்காது. அடிப்படையில் கழுதைக்கு அறிவே இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா ஒரு கழுதையை வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, புதிகளை கழுதை மேலே ஏற்றி மலை மேலேயோ அதெல்லாம் கொண்டு போறதுக்கு தான் கழுதையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆரம்ப காலத்திலிருந்து கழுதை என்பது போக்குவரத்து வாகனமாக தான் இருந்துச்சு. ஆளை ஏற்றிட்டு போவோம், கோவேறு கழுதைகள்லாம் சொல்லுவாங்க. ஆளை ஏற்றிட்டு போவோம், பொதிகள் வச்சு எடுத்துகிட்டு போவோம். அப்போ வந்து ஒரு கழுதை ஏற்றிட்டு போகும்போது இன்னொரு குதிரை இருக்குல்ல, அது வந்து சொல்லிச்சான், அதாவது அடிப்படையில் உனக்கு அறிவு இருக்கு, அவனுக்கு அறிவே இல்லை, உன் மேலே முதுகில் வச்சு எடுத்துகிட்டு போகிறான்ல அந்த எஜமா உன்னை வந்து சரியாக கவனிக்கிறதே கிடையாது, அதனால அவனை நம்ம விடவே கூடாது, அவனை ஏதாவது ஒரு நம்ம வழியில் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். அந்த குதிரையும் அந்த கழுதையும் ஒரே எஜமானுக்கு சொந்தமான விஷயம். அப்ப நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கழுதை வந்து குதிரை கிட்ட கேட்டுச்சான். குதிரை சொன்னிச்சான், உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? உங்க எஜமா, அதாவது நம்ம எஜமா வந்து உன் மேல என் மேல அவன் ஏறி உட்காந்துக்கிறான், உன் மேல உப்பு மூட்டையெல்லாம் தூக்கி வச்சு நிறைய மூட்டையை வச்சு உன்னைய சுமக்க முடியாத அளவுக்கு சுமந்துட்டு வரான்ல, அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னா நீ என்ன பண்ணு, தண்ணிக்குள்ள இறங்கிடு, உப்பு மூட்டையோட தண்ணிக்குள்ள இறங்கிடு, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உப்பெல்லாம் தண்ணியில கரைஞ்சிரும், அவனுக்கு நஷ்டமாயிடும் எஜமானுக்கு அப்படின்னு சொல்லி குதிரை கழுதைக்கு ஐடியா கொடுத்துச்சான். ஓகே ரைட், சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறை அவன் போய் உப்பு மூட்டையெல்லாம் வச்ச உடனே அந்த ஓடை ஓரமாக நடந்து வரும்போது டக்குன்னு வந்து கழுதை வந்து தண்ணிக்குள்ளே இறங்கிச்சான். எஜமா பார்த்து பதறி போய் அதை பிடிக்க பார்த்துருக்கான், முடியல, தண்ணியில் இறங்கிடுச்சு, மொத்தமாக ஈரமாயிருச்சு. ஈரமானவொன்னே கொஞ்ச நேரத்தில் வந்து அது உப்பெல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ சுமை குறைஞ்சிருச்சு. கழுதைக்கு ஒரே உற்சாகம், ஆஹா நாம வந்து இதே மாதிரி நம்ம இனிமே அவனை வந்து நம்ம டார்ச்சர் பண்ணுவோம்னு முடிவு பண்ணிடுச்சு. அவனை தெரியாதனமா தண்ணிக்குள்ள இறங்கிருச்சு போல இருக்கு, தண்ணி தாகத்தை ஏதோ ஒன்று நினைச்சிட்டு மறுநாளும் உப்பு மூட்டையை ஏற்றி வச்சிருக்கான். முதல் நாள் கண்ட ருசி இருக்குல்ல, மறுநாளும் அதே மாதிரி ஓட பக்கமா வரும்போது தண்ணிக்குள்ள இறங்கிருச்சான். இறங்கின உடனே இவனுக்கு என்னடா இது, மறுபடியும் அதே இடத்துக்கு வந்த உடனே தண்ணிக்குள்ள இறங்குது, இது இல்லையே தப்பா இருக்கே அப்படின்னு உடனே ஒரு பக்கம் குதிரை வந்து இவன் சொல்படி கேட்கல, கழுதையும் அது தண்ணிக்குள்ள இறங்கிடுச்சு. அதை நடத்துறவனுக்கு அந்த 2 பேருக்கு ஓனர் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணுது, சரி வச்சு செஞ்சிருவோம் இதுங்களே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இந்த முறை என்ன பண்ணான்னா, குதிரை மேல வந்து பஞ்சு மூட்டையும் கழுதை மேல பஞ்சு மூட்டையும் ஏத்தினான். இதுல மூட்டை ஏத்திருக்கான், ஆனா இந்த கழுதைக்கும் தெரியாது குதிரைக்கும் தெரியாது நம்ம மேல ஏத்திருக்கிறது பஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தண்ணி இடம் வந்த உடனே பெரிய அறிவாளிங்க தானே ரெண்டுமே, பயங்கரமான மூலக்கார தானே, இது அதுக்கு அறிவு சொல்லுது, இது இதுக்கு அறிவு சொல்லுது இல்ல, நேர் 2 இறங்கி தண்ணிக்குள்ள இறங்கிடுச்சான். இந்த குதிரைக்காரன் வந்து கழுதைக்காரன் வந்து கவலையே படலை, போய் இறங்கு சாகுங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டான். அவன் என்னடான்னு பார்த்தா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தண்ணிக்குள்ள இறங்கின அந்த பஞ்சு அது வரைக்கும் ரொம்ப லகுவாக இருந்த அந்த மூட்டை தண்ணி உறிஞ்சப்பட்ட உடனே பயங்கர வெயிட் ஆயிடுச்சு. இப்போதான் கழுதைக்கு ஒன்றும் புரியல, என்னடா தண்ணியில் இறங்கினோடனே முந்தைய மூட்டை கரைஞ்சி லேஸ் ஆயிடுச்சு, இந்த மூட்டை வெயிட் ஆயிடுச்சு, எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு தெரியலன்னு தண்ணிக்குள்ளது எந்திரிக்கும் வெளியும் வர முடியல, கடைசியில தண்ணியோட அடிச்சுட்டு கழுதை போயிடுச்சு அப்படின்னு ஒரு குட்டி கதை இருக்கு. இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னு சொன்னா, இப்படிதான் அறிவு கட்ட கழுதைக்கு எந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது, கேட்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு தண்ணியோட போயிடுச்சு அந்த கழுதை. இங்கேயும் அந்த மாதிரி பல கழுதைகள் சுத்திட்டு தான் தெரியுது, செய்கிறது பூரா முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி வந்தா உதைக்குது, ஆனா நான் யார் தெரியுமா அப்படின்னு வந்து பேசிட்டு தெரியுதுங்க. பட் நீங்க உங்க மண்டையில ஏதாவது வந்து ஐடியா வந்து இன்னாரதான் கழுதைன்னு இவர் சொல்லிட்டாரு,
கோடங்கி அவதூறு பரப்பிட்டாருன்னு நீங்க கிளம்பி வந்தீங்கன்னா நான் பொறுப்பு இல்லைங்க. உப்பு மூட்டை ஏத்தனா தண்ணியில கரைஞ்சிரும்னு அறிவு இருக்கிற கழுதிக்கு பஞ்சு மூட்டை ஏத்தனா தண்ணியில் இறங்கினா வெயிட் ஆயிடும்னு தெரியணும் இல்லையா? எதுவுமே தெரியல. எனிவே மக்களே, இவன் எதுக்கு இந்த சொன்னா, அவர் ஒரு நிமிஷம் ஆகாதுங்க இந்த ஊழலை இந்த பிரச்சனையில என்னை யார் மாட்ட வச்சாங்கன்னு. கழுத பேரத்துக்கும் கழுத பேர நடத்தினவனுக்கும் கழுதைகளுக்கும் எனக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குன்னு கேட்கிறார் இல்லையா? அப்ப அவர் யாரையோ கழுதைன்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா நம்ம ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு யாரையோ கழுதைன்னு சொல்லியிருக்காரு. அந்த கழுதை யாருன்னு விரைவில் வெளிச்சத்துக்கு வந்துடும். இப்ப இன்னொன்னு சொல்றாரு, 6 மாதம் இன்னும் 60 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் ஓப்பனா உடைக்கிறேன். இப்ப என் மீதான எஃப்ஐஆரை நான் ஸ்பாஷ் பண்ண வேண்டியிருக்கு, என் மீதான போடப்பட்ட வழக்குகளை நான் அதை சட்ட போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. இப்போ என் நேரத்தை இந்த நேரத்தில் சொல்வதற்கு எதுவும் இல்லை. அத்தனை ஊடகங்கள்ல நீங்களா கற்பனை கதைகளை அவுத்து விடாதீங்க. தயவு செய்து பொறுமை காத்துருங்க. நான் எல்லாவற்றையும் நிச்சயமாக சொல்வேன். நான் ரொம்ப காலமாக இந்த ஊடகத்தை இந்த ஐடிபிஎஸ் வியூக வகுப்பு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன். சும்மா நடத்தல, பல பேர் அதுல உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் தவறாக பேசுகிற சூழ்நிலைக்கு தள்ளிடாதீங்க. நான் கண்டிப்பாக இந்த மாதிரி யாராவது அவதூறு பரப்புனா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பேன்னு அடிச்சு பிரிச்சிருக்காரு. ஆக்சுவலா என்னன்னா, உண்மையிலே இந்த வழக்கு என்பது அந்த நேரத்திற்கு எதையோ மடை மாற்றுவதற்காக போடப்பட்ட வழக்காக தான் பார்க்கப்படுது. இப்ப பாருங்க, அதன் மீது நீதிமன்றம் விசாரணையை செய்யக்கூடாதுன்னு தடை போட்டுருச்சு. கைது செய்யப்பட்டவர்கள்லாம் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க. இதுவரை எந்த ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படல. ஊத்தங்கரை எம்எல்ஏ எங்க இருக்காருன்னே தெரியல, அவர் பேச்சே இல்லை, சட்டசபைக்கு வந்தாரான்னு கூட தெரியல. ஆக இது யாரை மடைமாற்றுவதற்காக, யாரை அவமானப்படுத்துவதற்காக, யாரை போட்டு கொடுக்கறதுக்காக, யாரை மாட்டி விடுறதுக்காக இந்த சதியை இந்த தாவேக அரசாங்கம் எடுத்து அள்ளி விட்டுச்சு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நபர் தான். அவரை தவிர இந்த மாதிரி வேலை, தில்லாலங்கடி திருட்டு வேலை, அயோக்கிய வேலை செய்யறது வேற ஆளே கிடையாது. பணம் இருக்கிற திமிரு, மாமனார் வீட்டு காசு இருக்கிற திமிரு, இந்த அயோக்கியத்தனமான ஒரு வேலை செய்யறது எல்லாத்துலேயும் கொஞ்சம் மூக்கு புடப்பா இருக்கிற கேரக்டர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எனிவே எப்படி வெளிச்சத்துக்கு வரப்போகுது, இந்த வழக்கில் பிரதானமாக குற்றம் சாட்டப்பட்ட ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசே கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன், அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்றது தெரியும். ஏன்னா நாம பெரும்பாலும் ஊடகங்கள்ல நம்முடைய ஊடகங்கள்ல நாம பேசுற ஊடகங்கள்லயும் ஆதாரம் இல்லாமல் அள்ளி வாரி இறைப்பது இல்லை. சேற்றை வாரி இறைப்பதற்கு இது ஒன்றும் இது கிடையாது. ஸோ இதுல ஆதாரத்தோடு தான் பேசணும். ஆகவே மக்களே, சம்பந்தப்பட்டவரே வெயிட் பண்ணுங்க, நானே பொது வழியில எல்லாத்தையும் உடைச்சு விடுறேன்றாரு. இப்ப பேசினா என் மீது மீண்டும் பொய் வழக்கு போடுவார்கள் என்று சொல்லுகிறார். அதுல இருந்து நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இதுவரை அவர் மீது போடப்பட்ட எல்லாம் பொய் வழக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்புகிறது. இயல்புலேயே எழும்பும் இல்லையா? ஏன்னா அவர் பேசுனது நீங்களே பார்த்தாலே தெரியும். நான் பேசினா என் மேல பொய் வழக்கு போட்டுருவாங்கன்னு பேசியிருக்காரு. இனிமே மக்களே, நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம். நான் பேசி முடிச்சாலும் அவருடைய வீடியோவை போடுறேன், அதையும் பார்த்து முடிச்சுட்டு போங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்ட போராட்டத்தில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த குதிரை பேரத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்பது நான் வாய் திறந்து பேசுகிறேன்னு சொன்ன, பேசாம இருக்க மாட்டேன். நாவுக்கரசு கண்டிப்பா பேசுவேன். எனக்கு அநீதி விளைக்கப்பட்டிருக்கிற, அது ஒரு நாள் பேசும் சொல்லியிருக்கேன். சமூக வலைதளங்கள பல்வேறு விதமான கருத்துக்களை, பொய்யான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சொல்றாங்க. அந்த செய்திகளுக்கெல்லாம் விளக்கம் நான் கொடுக்கிறேன். இப்போ ரிலாக்சேஷன் பெட்டிஷன் அடுத்து போடணும், எஃப்ஐஆர் மேல குவாஷ் பெட்டிஷன் போடணும், அடுத்து வழக்கு இருக்கு. 2 மாதம் கழிச்சு இந்த வழக்கிற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என் நிறுவனத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற விஷயங்களை மனம் திறந்து பேசுறேன். அது வரையும் இந்த சமூக வலைதளங்கள்ல ஒரு பொய்யான செய்தி பரப்புவதை நிறுத்திங்க. அதுக்கு மேல என்ன ஐபிஎஸ் நிறுவனத்தை பற்றியும் மற்றும் இந்த அவதூறான விஷயங்களை பரப்புனீங்கன்னா நிச்சயமா அவதூறு வழக்கு வாய்ப்பு தொடுப்பேன். கொஞ்சம் பொறுமை நிதானத்தை இருங்க, நிதானமா வாயை திறப்பேன். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த வழக்கு அடுத்த கட்ட எலெக்ஷன் பெட்டிஷன் போடணும், அடுத்து எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணணும், இன்னும் சில சட்ட போராட்டங்கள் இருக்கிறது. அதை விட்டு இன்னைக்கு என்ன ஏதோ மிகப்பெரிய லெவல்ல சித்தரிக்கப்பட்டிருக்கீங்க, பொய்யான செய்தி பரப்பிட்டிருக்கீங்க. அத்தனைக்கு நான் உரிய விளக்கம் கொடுக்கிறேன். அதுவரையும் கால அவகாசம் கொடுங்க. சோ நிச்சயமா உண்மை ஒரு நாள் வரும். இந்த குதிரை பேரத்திற்கும் எனக்கு கழுதைகளோடு கழுதை பேரத்திற்கும் எனக்கு என்ன சம்பந்தம்ன்றதை விரைவில் பேசுறேன். அதுவரையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா இல்ல பொய் வழக்கு போட்டுருவாங்க. ஒரு செகண்ட் ஆகும் உண்மையை சொல்றதுக்கு. எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு வழிகள் இருக்கு, வேதனை இருக்கு, அடி வாங்கியிருக்கேன், உத வாங்கியிருக்கேன், துன்பப்பட்டிருக்கேன், துயரப்பட்டிருக்கேன், அவ்வளவு மன உடைச்சுட்டு இருக்கேன். மோகன்ராஜ் படத்துல தூங்கப்படாம இருக்கிற மாதிரி கஸ்டடியில கடுமையான வழிகளை வேதனை ஏற்படுத்தப்பட்டிருக்கேன். ஜெயில 34 வருஷம் வனவாசம் ரொம்ப கஷ்டத்தை அனுப்பிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் வழி நிவாரணம் என் உண்மை ஒரு நாள் வரும். அதுவரை நிதானமா இருங்க. இதுல உண்மை இருக்கு, நான் பேசுறேன்.
சொல்றேன். அதுவரையும் இந்த சமூக வலைதளங்கள்ல பொய்யான செய்திகளை பரப்பி ஐபிஎஸ் இப்படி பண்ணிருச்சு அப்படி பண்ணிருச்சு அப்படி இப்படி இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறேன். ஆனா இது வருத்தம் அளிக்க, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறுவனம் பல குடும்பங்கள் அதை நாடி பொழைத்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, ஒரு தமிழனா, ஒரு கருப்பு தமிழனா இருந்து பிரசாந்த் கிஷோர் இருந்து சுனில் இருந்து வடநாட்டுக்காரன் எல்லாமே விஓபலர் தமிழ்நாட்டுக்கு தலைவர்களை ஏமாற்றி திண்டு போவானுங்க. ஆனா 25 ஆண்டுகள் அந்த களத்தில் ஆய்வு பணி செய்து கொண்டு ஒவ்வொரு முறையும் ஆய்வை நான் சக்சஸ் பண்ணிருக்கேன். 65 ஆய்வு விடப்பட்டிருக்கேன். ஊடக செஞ்சு ஒவ்வொரு முறையும் பத்துகளை செஞ்சு ஒவ்வொரு முறையும் சொல்லப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை காலம். இந்த சோதனை காலத்தில் நிச்சயமா நான் வென்று வருவேன். சட்ட போராட்டம் இருக்கிறது. அதனால தயவுக்கு ஐபிடிஎஸ் நிறுவனத்தை பற்றியும் என்னை பற்றியும் பொய்யான செய்திகள் பரப்பதை நிறுத்திக் கொள்ளுங்க. நிச்சயமா அது இதுக்கு மேல யாராவது பொய்யான செய்தி பரப்புனீங்கன்னா நான் கண்டிப்பா அவதூறு வழக்கு, யார் ஒருவராக அவதூறு வழக்கு தொடுப்பேன் என் நிறுவனத்தின் சார்பில். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, இது புரோக்கர் கம்பெனி அல்ல. இதுக்கான ஊரிய விளக்க நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். நான் அன்னைக்கும் பேட்டல சொன்னேன், இன்னைக்கும் சொன்னேன். ஆனா சமூகத்துல நிறைய பேர் கண்ட மேனிக்கு கற்பனை கவிதைகளை அடிச்சு வடியமைச்சு விடுறீங்க. அப்படி அல்ல, நிஜம் இருக்கிறது, உண்மை இருக்கு. ஒரு நாள் வரும், பொய் உடனே வந்துடும். உண்மை வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால 2 மாசம் கழிச்சு நான் மனந்திருந்து பேசுறேன். அதுவரை நிதானத்தை கடைபிடிக்கணும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இதுக்கு மேல சமூகத்துல யாராவது பொய்யான செய்திகளை பரப்பி பொய்யான ஐபிஎஸ் மேல ஏதாவது செஞ்சீங்கன்னா நிச்சயமா அவதூறு வழக்கு நான் தொடுப்பேன்றதை நான் இந்த பத்திரிகையில தெரிவித்துக் கொள்றேன்.